ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஜகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சன்னா தால் வச்சு ஒரு சப்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை நாங்கள் மராட்டியில் காந்தே கஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சப்ஜி செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா 3 வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி சாப் பண்ணது, பச்சை மிளகாய், அடுத்தது தேங்காய் பத்தை ஒரு 8 to 9 ஸ்லைசஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசை 2 டீஸ்பூன். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அப்புறமா மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோம். அப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சால்ட். நீங்கள் 1 கப்பு சன்னா தால் ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறமா கசகசாவையும் தேங்காயும் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச 3 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டே வாங்க. நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சன்னா தால் சப்ஜிக்கு நீங்கள் ஆனியன்ஸ் நிறைய ஆட் பண்ணால் தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் நல்லா வதங்கிட்ட பிறகு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி வீட்டிலே செய்யலாம், அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாள் வச்சுக்கலான்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டே வரேன். தக்காளி நல்லா குக் ஆன பிறகு நான் இங்கே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த சன்னா தால், அந்த 1 கப் சன்னா தாலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துட்ட பிறகு நம்ம தேங்காவையும் கசகசாவையும் மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே வாங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் 3 to 4 விசில்ஸ் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி நிறைய இருந்தது தோணுச்சு அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய சன்னா தால் சப்ஜி காந்தே கஸ்கஸ் ரெடி. இந்த சன்னா தால் சப்ஜி பூரி, சப்பாத்தி, அப்புறம் அரிசி மாவில் பூரி ஒன்று செய்வோம். அதுக்கு எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.